நாவல் பழம் இருந்தது. சரி கழுவி பூமிதாக்கு சாப்பிட குடுப்போம்ன்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருந்தேன். அது பழங்கள்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணிய பார்த்தா, அந்த காலத்து யூனிஃபார்ம்ல இந்த ஒயிட் ஷர்ட்டுக்கு நீலம் போடுவோம் தெரியுமா? அந்த கலர்ல இருந்துச்சு. இது மரத்துலேருந்து பொறிச்ச பழம் தான். ஒரு வேளை இயற்கையாவே அது கலர் அப்படித்தான்னு நான் நினைக்கிறேன். அது கலர் எப்படி இருந்தா என்ன? நம்மளுக்கு சாப்பிட்றது தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். காலையிலேருந்து இந்த சின்ன வாண்டு தூங்காமையே ஆடிக்கிட்டு இருந்தது. நான் நைட் எப்படிடா டின்னர் செய்யறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னைக்கே இல்லாமல் அன்னைக்கு தான் அவங்க அக்கா பாசமழை பொழிஞ்சு, "என் தங்கச்சி நான் பார்த்துக்கிறேம்மா" அப்படின்னாங்க. அப்பாடா சாமின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கடகடன்னு சமைச்சு முடிச்சுட்டு, சரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சு எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாரு. அப்படியே சாமி கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். என்ன சமைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். கடிச்சிக்கிறதுக்கு காலிஃப்ளவர் சில்லி பொரிச்சிருந்தேன். இன்றைக்கி நான் வியர் பண்ணிக்க இருந்த குர்த்தி கேஜி கலெக்ஷன்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் போட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் தண்ணியிலேயே போட்டு பார்த்துட்டு கலரும் போகல, சுருங்கவும் இல்லை. இவங்கக்கிட்ட எல்லா சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சாமி கும்பிட்டு அப்படியே திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. நான் போட்டிருந்த விலையில பார்த்தீங்கன்னா சாயம் போகுது. என் கையில் பாருங்க எப்படி அப்படியே பிங்க் கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு கம்மல்னால் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் போட்டிருந்த கம்மல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி பொண்ணு வாங்கி கொடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி இதுன்னு